நம்ம சேனல்ல இட்டார் மிஸ் ஷோல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு 2.2. 2010ல சங்கர் டைரக்ட் பண்ணி சூப்பர் ஸ்டார் நடிச்சு சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 132 crores பட்ஜெட்ல வெளிய வந்த படம் தான் எந்திரன். அதோட சீக்வல் தாங்க 2.0. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரு, ஏமி ஜாக்சன் நடிச்சிருக்காங்க, அக்ஷய் குமார் தான் வில்லன் ரோலா பண்ணிருக்காங்க, ஏஆர் ரஹ்மான் தான் வந்து மியூசிக் பண்ணிருக்காங்க, நீரோஷா சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காங்க, ஆர்ட் டைரக்ஷன் முத்துராஜ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பெரிய டீம்ங்க. இது மாதிரி இல்லைங்க, ஒரு நோட் எடுத்தீங்கன்னு வைங்களா, அதுல ஃபில் பண்ணிட்டே போனீங்கன்னா கூட அந்த நோட்டே தீந்துருங்க. அவ்வளவு பேர் இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் 2015ல ஆரம்பிச்சு 2018ல முடிக்கிற அளவுக்கு இந்த படம் எஃபர்ட் தேவைப்பட்டிருக்கு. இந்த படம் முழுக்க முழுக்க 3Dல எடுத்திருக்காங்க. இந்த 3D டெக்னாலஜியை ஃபுல்லாவே 3Dல ஷூட் பண்றதுக்காக ஒரு கோர்ஸ் போய் நிரோஷா ஃபாரின்ல போய் படிச்சுட்டுலாம் வந்து தான் இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய சர்ச்சைலாம் வந்தது, ட்ராய்லாம் வந்து கேஸ்லாம் போட்டாங்க. மொபைல் ஃபோன்ஸ் நிறைய யூஸ் பண்றதுனால ரேடியேஷன்ஸ் வந்து சிட்டுக்குருவிங்களாம் அழிச்சிடுச்சு. அந்த குருவியோட தலைவன் தான் வந்து இந்த படத்துல வில்லனா வந்து ஃபைட் பண்றாருன்றதா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை பத்தி யாருமே சொல்ல தேவையில்லை. ஸோ இந்த லைன் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அதோட சயின்ஸ் டீடைல்ஸ் நிறைய விஷயத்தை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்கு, இந்த ரேடியேஷனால எவ்வளோ அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை வந்து ஈஸியா சொல்லிட்டு போகாம இந்த பேர்ட்ஸை பத்திலாம் சொல்லும் போதெல்லாம் வந்து நம்ம சங்கர் சார் படத்தை வந்து சாதாரணமா சொல்ல முடியல. ஒரு ரியலிஸ்டிக் சினிமா எப்படி இருந்ததோ அந்த மாதிரி பேர்ட்ஸோட டீடைலிங் அவ்வளோ காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு பேர்டை பத்தி அவ்வளோ டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அக்ஷய்குமார் கேரக்டரும் இதுல வந்து மெருகேற்றுற அளவுக்கு தான் இருந்திருக்கு. ஒரு சாதாரணமா ஒரு வில்லன் அப்படின்னு இல்லாம அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். ஆனா இட் ரெக்வயர்ட் பிகாஸ் நீங்க ஒவ்வொரு பேர்ட்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு அந்த பேர்டுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு சொல்லணும்னா it requires some time. So back to ரஜினி சார். ரஜினி சார் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லைங்க. அவர் ஆல்ரெடி நிறைய ஆக்டிங்க்கு ஸ்பெசிஃபிக்கான படம்லாம் பண்ணாலும் இந்த படத்துல ஆக்ஷன், மாஸ், ஆக்டிங்னு எல்லாத்துக்குமே ஸ்கோப் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல நீங்க போங்க, எந்திரன்ல வந்து எப்படி ஒரு 2.0 வந்த அப்புறம் ஒரு கரிஸ்மேட்டிக்கோட ஒரு எனர்ஜி பூஸ்ட் நமக்கு கொடுக்குறாரோ அந்த மாதிரி இதுல பேக் டு த ஃபார்ம்ல இருக்காரு. அதே மாதிரி இதுல ஒரு புது அவதாரில் வந்திருக்காருங்க. அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. அதை நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு படம் பார்க்கும்போது என்ன ஃபுல்லா கிராஃபிக்ஸா இருக்கு, எங்க பார்த்தாலும் நம்ம வந்து ரியலா பார்க்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் அப்படின்ற உச்சி கொட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாங்க பார்த்துட்டு இருக்கும்போது சில பேர் அந்த உச்சி கொட்டினாங்க. நான் நிறைய டைம் அவெஞ்சர்ஸ் பார்க்கும்போது பேட்மேன், ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், இந்த மாதிரி நிறைய ஃபேண்டசி மூவி, சூப்பர் ஹீரோ மூவிலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி மூவிஸ்லாம் ஏன் இந்தியன் இண்டஸ்ட்ரியில வரல, ஏன் தமிழ் இண்டஸ்ட்ரியில வரக்கூடாது அப்படின்லாம் நினைச்சிருக்கேன், ஃபீலும் பண்ணியிருக்கேன். இதை எடுத்தாலாம் வந்து நம்ம ஹீரோலாம் அடிச்சா பரப்பாராம், இங்க எகிருவாராம் அப்படின்னு சொல்லி நம்ம காமெடி தான் பண்ணுவாங்க. ஆனா இது ஒரு இனிஷியேட்டிவான ப்ராசஸ்ங்க. சீரியஸாவே அதுக்கு ஒரு சங்கர் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுங்க. இதுக்கு சங்கர் சார் ஒரு பைனியரா இருக்காருன்னு தாங்க சொல்லணும். எப்பயுமே ஒவ்வொரு டெக்னாலஜியும் நம்மளுக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து எல்லாருக்கும் பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு ஈஸியா வந்து வழிகாட்டிட்டே போறாரு. அந்த மாதிரி முழுக்க முழுக்க 3Dல எடுத்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஷாட்ஸ்லாம் இருக்கு. அதே போல ஸ்டோரியிலையும் லைன் சின்னதா இருந்தாலும் அதோட ஸ்கிரீன் பிளே டைலாக்ஸ்லாம் வந்து செம்ம என்கேஜிங்கா, செம்ம என்டர்டைனிங்கா, குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரியும் ரஜினி சாரோட கரிஸ்மாட்டிக்கும் அந்த மாசும் இதுலயும் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே உங்களுக்கு வந்து என்னடா படம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலே இருக்காதுங்க. நம்ம சங்கர் சார்னாலே பாட்டை பத்தி தான் நம்ம எல்லாருமே பேசுவோம். பாட்டுக்கு இப்படி செலவு பண்ணாரு, பாட்டுக்கு அப்படி செலவு பண்ணாரு. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணுமா, இந்த படத்துல பாட்டே அவ்வளவா இல்லைங்க. எல்லாமே மாண்டேஜ் சாங்ஸ் தான். அந்த சாங்ஸ்லாமும் உங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும் உங்களை ஒரு செகண்ட் கூட திரும்பி பார்க்க வைக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்க்ரீன் பிளே கிரிப்பிங்காக எடுத்துட்டு போயிருக்காங்க த்ரூ அவுட் படம் ஃபுல்லா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க, 3Dல வாட்ச் பண்ணுங்க. ஏன் 3Dல வாட்ச் பண்ணுங்க சொல்றேன்னா, யூஸ்வலா 2Dல எடுத்து தான் 3Dயா கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த படத்தை 3Dயா தான் எடுத்திருக்காங்க. 3Dல எடுத்து 3Dல எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ண முடியாதனால இதை 2Dல கன்வெர்ட் பண்ணி சில தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதோட ஒரிஜினாலிட்டியை நீங்க ஃபீல் பண்ணணும், அந்த டெப்த்தை நீங்க ஃபீல் பண்ணணும், அந்த 3Dல நீங்க பார்க்கணுன்றது நான் ஆசைப்படுறேன். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. படம் கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. உங்களுக்கு இந்த ரிவ்யூ ரொம்ப